மருத்துவர் சௌமியா அவர்கள் கூட இங்கே இருக்காங்க. அவங்களுக்கு கூட இதை யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, நீங்கள் டாக்டர் இல்லை, அவங்கள உங்கள் வீட்டுக்காரங்களே எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் அவை குரூப்லேருந்து அதை நீக்கி இல்லை, அதனால தான் சொல்கிறேன். யாகாவராய் நாகாக்க அதை யார்கிட்ட சொல்லணும்னு கேட்டீங்கன்னாக்கா, நேற்று மாமாவுக்கு ஜீவா கேட்குறவங்கள்ட்ட சொல்லுங்க. நீங்கள் நான் வேணான்னு சொல்ல. நம்ம திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர் அவரு ஊரில் எப்படின்னு கேட்டீங்கன்னா 50 சென்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் ஏக்கர். முதலமைச்சர் இல்லை, முதலமைச்சருக்கு என்னோட நீங்க இது மாதிரி குறுக்கா பேசி கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறாதீங்க. என்ன வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். மருத்துவர்கள் வந்து நிறைய பேர் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்காங்க. அதுவும் எனக்கு பெருமையான விஷயம். அதுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் அந்த மருத்துவ படிப்புக்கு திராவிட இயக்க காலத்தில் தான், நீதி கட்சி காலத்தில் தான் மருத்துவ கல்விக்கு மந்திர மொழி எதற்கு என்று கேட்டது திராவிட இயக்கம் தான். இல்லைன்னாக்கா இன்னைக்கு எல்லாரும் டாக்டராக இருக்க முடியுமா? மருத்துவர் சௌமியா அவர்கள் கூட இங்கே இருக்காங்க. அவங்களுக்கு கூட இதை யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, நீங்கள் டாக்டர் இல்லை, அவங்கள உங்கள் வீட்டுக்காரங்களே எடுத்துக்கோங்க. ஏன்னா மருத்துவ கல்விக்கு மந்திர மொழி எதற்குன்னு கேட்டது திராவிட இயக்கம். இப்போ இன்னைக்கு அந்த சமஸ்கிருதம் படிச்சிருந்தாதான் மருத்துவராகலாம், மருத்துவ கல்விக்கு போகலாங்கிற நிலையை மாத்துனது திராவிட இயக்கம். அப்படி இல்லைன்னாக்கா இன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்கிற இத்தனை மருத்துவர்கள்ல எத்தனை பேர் மருத்துவராக இருக்க முடியும்? தயவுசெய்து எண்ணி பார்க்கணும். இதை எதுக்காக சொல்றேன்னா, அந்த மருத்துவ கல்விக்கு மந்திர மொழி எதற்குன்னு கேட்டது மாதிரி சமஸ்கிருதம் தேவையில்லைன்னு சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு எங்களோட நிலைப்பாடு. நீட்டு தேவையில்லைன்னு சொல்றோம். அன்னைக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, சமஸ்கிருதம்னு வச்சிருந்ததை நாங்கள் முறியடிச்சோம். திருப்பி எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அதை நீட்டுங்கிற ஒரு இதில் கொண்டு வந்துட்டாங்க. தயவு செய்து சரி வேணாம், நான் சப்ஜெக்டுக்கு வந்துடுறேன். இன்னைக்கு எங்கள் தலைமையில் நான் பதில் சொல்கிற மாதிரி தான் போக போகுது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, நான் சப்ஜெக்டே இன்னைக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கிராஸ் பண்ணதுலாம் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். நாங்கள் ஆட்சி நடத்தினப்ப அற்றார் அழுவசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள் வைப்பு ஊழின்னு சொல்லி வள்ளுவர் பெருந்தகை சொல்லியிருக்காரு. அது மாதிரி நாங்கள் எங்களோட ஆட்சி காலத்தில் நாங்கள் எந்த அளவுக்கு அடித்தட்டு மக்களுக்கு உதவி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ண வாசி எங்கள்கிட்ட வந்து திராவிட இயக்கம்ங்கிற ஒரு இருப்பு இன்னைக்கு இருக்குது. அதான் எஃப்டி மாதிரி வழி இல்லாதவங்களுக்கு உணவளிக்கிறதுங்கிறது எஃப்டியில் பணம் போடுறது மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. வள்ளுவர் சொல்லியிருக்காரு, நான் சொல்லலை. அதே நேரத்தில் இன்னொன்று சொல்லியிருக்காரு, உருபசியும் ஒவ்வாப்பினியும் சிறுபகையும் சேராதிருத்தல் நாடுன்னு. அது மாதிரி நீங்கள் பண்ணி காமிச்சிருங்கிற ஒரு அன்பான வேண்டுகோளை வச்சு இன்னொன்று சொல்கிறேன். உண்மைக்கு புறம்பானதும் வாய்மையிடத்தே குறைதீர்க்கும் நன்மை பயக்கும் எனில். ஏன்னா அந்த உண்மைக்கு புறம்பானதுங்கிற இடத்துல நான் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி அதை நீங்கள் அவை குரூப்லேருந்து அதை நீக்கி இல்லை, அதனால தான் சொல்கிறேன். யாகாவராய் நாகாக்க அதை யார்கிட்ட சொல்லணும்னு கேட்டீங்கன்னாக்கா, நேற்று மாமாவுக்கு ஜீவா கேட்குறவங்கள்ட்ட சொல்லுங்க. நீங்கள் நான் வேணான்னு சொல்ல. வாங்க சப்ஜெக்டுக்கு வந்துடுங்க. நீங்கள் மானிய கோரிக்கைக்கு இன்னும் 3 உறுப்பினர்கள் பேச வேண்டும். 3 மணிக்குள்ளாக முடிக்க வேண்டும் என்ற முடிவு மாண்பு அமைச்சருடைய பதில் இருக்கிறது. மானிய கோரிக்கைக்குள்ள வந்து பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். மானிய கோரிக்கையை நான் எடுத்துறேன். இல்லை, ஒரு முக்கியமான இது, அண்ணன் அவை முன்னவர் அவர்கள் வெளில இருந்தாங்க, வந்துட்டாங்க. நேற்று வந்து அவங்க வந்து இந்த நிலவரி ரத்து செய்யணும்னு சொன்னாங்க. அது வந்து 2009 2010 நிலவரி ரத்து பண்ணப்ப பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 10% ஃபார்மாலிட்டிக்கு அந்த வரி வேணும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த நிலவரியை வைத்து தான் நிலவரிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த நிலத்தோட தன்மையை பொறுத்து வருவாயை பொறுத்து நிலவரி அன்னைக்கு வந்து ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் நீங்கள் சொன்னீங்க, அதுக்கு முன்னாடி உள்ள மன்னராட்சி காலத்துலேயுமே அப்படி தான் நிலவரிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டதாக வரலாறுல இருக்குது. இப்போ இந்த நிலவரியை வச்சு தான் நம்மளுக்கு வந்து எப்படின்னா லேண்ட் சீலிங் ஆக்டே வந்திருக்கு. லேண்ட் சீலிங் ஆக்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு நான் டெல்டா பகுதியில் எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே ஒரு ஸ்டாண்டர்ட் ஏக்கருங்கிறது 1 ஏக்கர். என் ஊரை பொறுத்தவரை ஒரு ஸ்டாண்டர்ட் ஏக்கருக்கு 1 ஏக்கர். அவர் எனது தாயாரின் சகோதரர், அப்படி தான் நான் சொல்லி ஆகணும்.
நம்ம திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர் அவரு ஊர்ல எப்படின்னு கேட்டீங்கன்னா 50 சென்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் ஏக்கர். 50 சென்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் ஏக்கர். ஒரு ஸ்டாண்டர்ட் ஏக்கர்னா 1 ஏக்கர்னு நம்ம எல்லாம் பொதுவாக நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, அந்த நிலத்தோட தன்மையை பொறுத்து தான் அந்த ஸ்டாண்டர்ட் ஏக்கர் மாறுது. இன்னும் சொல்ல போனா உங்க மாவட்டங்கள்ல, அவை முன்னவர் மாவட்டங்கள், கரூர், திண்டுக்கல் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா 3 ஏக்கருங்கிறது தான் ஒரு ஸ்டாண்டர்ட் ஏக்கருங்கிறது வரும். அன்றைக்கு தஞ்சை மண்டலம்ங்கிறது விவசாயத்தில் செல்வம் கொளிச்சதுனால இங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஏக்கருக்கு 1 ஏக்கருங்கிற அளவீடு இருந்துச்சு. அது அந்தந்த பகுதிக்கு தகுந்த மாதிரி மாறும். அதனால இந்த ஒரு மிக குறைந்த ஒரு நிலவரியினாவது அவசியம் நீங்க கொண்டு வரணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். மிக குறைந்த அளவில் 1 ரூபா ஒரு ஏக்கருக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் இங்கே குறிப்பிடுகிற போது நிலவரி ரத்து செய்வது ஏன் என்று கேட்டு குறைந்ததாவது அதற்கு நிலவரி வேண்டும் என்று சொன்னார்கள். இது நம்முடைய நிலவரியை பொறுத்தவரையிலும் தொண்டு தொட்டு இந்த நிலவரியை நாம் வசூல் செய்து கொண்டதும் அன்றைக்கெல்லாம் நிலவரி மட்டும்தான் வசூல் செய்து உண்டு. ஒன்று, நிலவரி இருக்கின்றவர்கள் மட்டும்தான் வாக்களிக்க வேண்டும் நிலையும் இருந்திருக்கிறது. இப்போது தேவையில்லை. நிலவரி மட்டுமல்ல, வீட்டு வரி இருக்கிறது, நிலவரி இருக்கிறது, குடிநீர் வரி இருக்கிறது, அதே போல் மின்சார கட்டணம் செலுத்துகிறோம். பல்வேறு நமக்கு தேவையான வசதிகள் இங்கே இருக்கிறது. நிலவரியை பொறுத்தவரையிலும் நீண்ட நெடுங்காலமாக விவசாயிகள் கேட்டுக்கொண்டது நிலவரியை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான். பல போராட்டங்கள் நடைபெற்றிருக்கிறதே தவிர நிலவரி வேண்டும், அது குறைந்த கட்டணம் செலுத்தப்பட வேண்டும் என்று யாரும் சொல்லப்படவில்லை. அதற்கான விவசாயிகளுக்கு அன்ற காலம் வேறு, இன்றைய நிலைகள் வேறு. அன்றைக்கு நிலவரி கட்டி ஒரு ரசீது வச்சுருப்பாங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த நில இருக்கிறது என்று அங்கே ஆதாரம் இருக்கும். ஆனால் இன்றைக்கெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆன்லைன் மூலமாக இவ்வளவு நிலங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அது முழுமையாக ரத்து செய்துதான் மக்கள் இன்றைக்கு விவசாய சங்கங்கள் பாராட்டி கொண்டிருக்கிறார். பூண்டி கலைவாணன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் குறிப்பிட்டதே நான் திரும்ப பதிலாக சொல்கிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலகட்டத்தில் வந்து அவங்களுக்கு எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் இருந்ததுனால நிலவரி கட்டின அந்த ரசீது தான் ஆதாயம் ஆதாரம்ங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் அது மாதிரி இருந்த நிலத்துக்கு இன்னைக்கு எந்த அளவுக்கு ரெக்கார்டு இருக்கும்? நிச்சயமாக இருக்காது. பூர்வீக சொத்துக்களுக்கு நிலவரி கட்டினது அது போன்ற டாக்குமெண்ட் தான் இருக்கும். அதனால அந்த பிரச்சனைகள் இருக்கு. அதனால அதை விட மிக முக்கியமாக இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு நில உடைமையாளருக்கு என்னோட நிலம் அப்படிங்கிறதுக்கு அந்த ரைட்ஸ் இம்ப்ளிமெண்ட்ங்கிறது இந்த மிக குறைந்தபட்சமான ஒரு தொகைனாச்சும் நிர்ணயிக்கணுங்கிறது என்னோட அன்பான வேண்டுகோள். அவை முன்னவர் பல ஆண்டுகள் நிலவரியை கட்டாமல் தொய்விட்டிருக்கிறது இந்த துறையில். இதையெல்லாம் ஆய்வு செய்ததற்கு பிறகு துறையின் வருவாய்த்துறை இருக்கிற அலுவலர்கள், அதே போல நில உரிமையாளர்கள், சங்கங்களை சார்ந்தவரோடு கலந்து பேசித்தான் இந்த முடிவுகளை நாங்கள் மேற்கொண்டோம். ஏனென்று சொன்னால் நிலவரி என்பது இன்றைய சூழ்நிலையில் தேவையில்லை என்பதுதான் எல்லோருடைய நிலை. ஏறத்தாழ குறைந்தது நீங்கள் சொல்வதைப் போல தான் குறைந்ததான் நிலவரி இருந்திருக்கிறது. இது தேவையற்ற ஒன்றுதான் என்று முடிவு செய்யப்பட்டதற்கு அடிப்படையிலே தான் இது நிறைவேற்றப்பட்டிருக்கிறதே தவிர இதை எல்லோரும் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார். உறுப்பினர் பூண்டி கலைவாணர், நிலத்தை பற்றி நிறைய பேசிங்க. உணவுக்கு வாங்க, கூட்டுறவுக்கு வாங்க, மானிய கோரிக்கை 12 நிமிஷத்துக்கு மேலே பேசிட்டீங்க. முடிங்க சீக்கிரமா. அவை முன்னவருக்கு மாண்புமிகு அவை முன்னவர்கள் தான் இதுக்கு பதில் சொல்லணும். கவனிக்கவே இல்லை. அவை முன்னவர் உங்களுக்கு ஒரு கோரிக்கை, ஒரு ஆப்ளிகேஷன். இது ஒன்றும் இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கடன் தள்ளுபடியில் நகை கடனும் சேர்த்து வருமா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. அது என்ன முடிவு பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியல. ஒன்று. அடுத்தது, அறிவிச்சிருக்கிறதுல உண்டா இல்லையாங்கிறத நம்ம வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சர்கிட்ட தானே கேட்க முடியும். நம்மள்ட்ட நகை வந்து அவங்கள்ட்ட தானே இருக்கு கூட்டுறவுத்துறையில். நீங்கள் இது மாதிரி குறுக்கா பேசி கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறாதீங்க. என்ன முடிச்சிருங்க, வாங்க முடிங்க. அடுத்தது இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, முதலமைச்சர் இல்லை. முதலமைச்சருக்கு என்னோட மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, மண்ணின் மைந்தர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் பேரை உச்சரித்ததுக்கு அவர் வருத்தம் தெரிவித்தார். ஏன்னா இது இந்த 100 நாள் பரிணாம வளர்ச்சின்னு நினச்சி நான் ரொம்ப பெருமையாக அதை
அவருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது இன்னொரு நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கனாக்கா, முதல்ல விவசாய கடன் தள்ளுபடி 35,000 ரூபான்னு வந்து, அடுத்தது 50,000 மாதிரி, அடுத்தது 75,000 மாதிரி, அடுத்தது 1,00,000 ரூபா வரைக்கும் கடன் வாங்கினவங்களுக்கு 75,000 ரூபா வரைக்கும் தள்ளுபடின்னு சொன்னாங்க. ஏன்னா இதை எதுக்காக அதுக்கு ஒரு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்கு முன்னாடி என்னன்னு கேட்டிங்கன்னா, இது யாரோட தூண்டுதல்லையோ தான் விவசாயிகள் போராடுறாங்க அப்படின்னு சொன்னவர், யாரோட தூண்டுதலும் இல்லை, விவசாயிகள் தன்னெழுச்சியான போராட்டம் தான் முடிவு பண்ணி இந்த அளவுக்கு இந்த தள்ளுபடி அறிவித்ததுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கனாக்கா, கூட்டுறவு சங்கங்களில் 80,000 ரூபாயிலேருந்து 90,000 ரூபா வரைக்கும் தான் கடன் வாங்குவாங்க. 75,000 ரூபா தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க. அதை 1,00,000 ரூபாய்க்கு கீழே உள்ள கடன் முழுமையாக தள்ளுபடினா ஒரு 5,000 50,000 ஒரு மெம்பருக்கும் கூட போகும். அதை மட்டும் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னாக்கா அந்த பயனாளிகளின் எண்ணிக்கையை நீங்கள் அதிகமாக காமிக்கலாம். அது ஒன்று. அடுத்தது இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இதில் பல்வேறு குழப்பங்கள் இருக்குது. கூட்டுறவு கடன் தள்ளுபடியில், விவசாயிகள் கடன் தள்ளுபடியில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கூட்டுறவு சங்கங்களில் வேலை பார்த்தவங்களுக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் இல்லை கூட்டுறவு சங்க பணியாளர்களாக இருந்தவங்க குடும்பத்துக்கு அந்த கடன் தள்ளுபடி உண்டா அப்படிங்கிறதுல ஒரு குழப்பம் இருக்குது. அதே மாதிரி அந்த கூட்டுறவு சங்கங்களில் இயக்குநர்களாக இருந்தவங்களுக்கு அந்த கடன் தள்ளுபடி உண்டா இல்லையா அப்படிங்கிறது ஒரு தர்ம சங்கடமான ஒரு கேள்வியாக இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் இன்னொன்று, அரசு ஊழியர்கள் குடும்பத்துக்கு அந்த விவசாய கடன் தள்ளுபடி உண்டா இல்லை. இப்போ ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா, கோஆபரேட்டிவ் செக்டாரில் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு தெரியாது கிடையாது, நிறைய கோஆபரேட்டிவ் செக்டாரில் சம்பளம் வாங்காமல் அந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் வாங்காமல் வெளியில் வந்தவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அந்த கூட்டுறவு சங்கங்களோட நிலை அது மாதிரி இருந்திருக்கும். அதனால் அப்படியெல்லாம் வந்தவங்கலாம் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கெல்லாம் தள்ளுபடி பண்ணாமல் இருந்தோம்னா மிகப்பெரிய பாவம். அது அடுத்தது கடந்த காலங்களில் யார் யார் அந்த கூட்டுறவு சங்க டைரக்டர்ஸ்னு அவங்களுக்கே தெரியாது, அவங்க பேர் லிஸ்ட்டில் வந்துட்டு அது மாதிரி பாவம் அவங்களுக்கும் இந்த கடன் தள்ளுபடி கிடைக்கல அப்படின்னு வச்சுக்கிங்க. அது எவ்வளோ பெரிய சங்கடம் அப்படிங்கிறதையும் தயவுசெய்து நீங்கள் இந்த அரசுக்கு சொல்லி, முதலமைச்சர்கிட்ட சொல்லி, ஒட்டுமொத்தமாக அந்த 1,00,000 ரூபாய்க்கு கீழே உள்ள கடனை தள்ளுபடி பண்ணணும் அப்படிங்கிற அன்பான வேண்டுகோளை வைத்து, இவ்வளோ நாள் நீங்கள் உட்கார்ந்ததுக்கு உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு நன்றி. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் விட்டுட்டு போயிருந்தீங்கன்னா நாங்கள் எங்களுக்கு ஜீவோலாம் கொண்டாட முடியாது. அதனால மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் பேசும் முதலமைச்சர் இல்லைன்னு சொன்னீங்க. உங்களுக்கே தெரியும், மிக முக்கியமாக தென் மாநில முதலமைச்சருடைய மாநாடு அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த முக்கிய நிகழ்வில் அவர் கலந்து கொண்டிருக்க, அதனால் அவைக்கு என்று வரவில்லை. நீங்கள் பேசிய அன்றாடம் தன்னுடைய ஆய்வில் தன்னுடைய அலுவல் காரணமாக தன்னுடைய அலுவல் இருங்க பேசுது சரி இல்லை, தன்னுடைய அலுவல் காரணமாக அவையில் இல்லாவிட்டாலும் கூட தன்னுடைய அலுவல் காரணமாக அலுவலகத்தை அமர்ந்தாலும் இங்கே நடக்கின்ற அனைத்து விவரங்களையும் விரலிலே வைத்துக்கொண்டு அவர் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கார் என்ற செய்தி நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ்.